மாமா, 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 என்ன ஆயிற்று உங்களுக்கு? நெருப்பின் தகிப்பை கூட உணராமல் அப்படி என்ன யோசனை? நெருப்பின் தகிப்பு என்னுள் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த நெருப்பின் தகிப்பை நான் எப்படி அறிவேன்? மாமா, என்ன நடந்தது? ஏன் இத்தனை விரக்தியாக பேசுகிறீர்? திரௌபதி பிறந்த போதே அவள் கௌரவர்களை அழிக்க பிறந்தவள் என்று அசரீரி எழுந்ததை நீங்கள் அறிவீர்களா? அதனால்தான் அவளை எப்படியாவது உங்கள் வசமாக்க துடித்தேன். ஆனால் என் கணக்கை முந்திக் கொண்டு வேறொரு கணக்கை போட்டுவிட்டது விதி. மாமா, இப்போது நம் எதிரிகள் அனைவரும் ஒரே அணியில் திரண்டு விட்டார்களோ என எனக்கு தோன்றுகிறது. மாமா, நீங்கள் சொல்வது? பீஷ்மரை கொல்ல பிறந்தவள் சிகண்டி, துரோணரை வஞ்சம் தீர்க்க பிறந்தவன் திஷ்டத்யும்னன், கௌரவர்களை அழிக்க பிறந்தவள் பாஞ்சாலி. இவர்கள் மூவரும் துருபதனின் சந்ததிகள். அது மட்டுமல்ல, திரௌபதியை சுயம்பரத்தில் வென்றது அந்த அந்தணன். அவன் அந்தணனாக இல்லாமல் அந்தணன் உருவில் வந்த அர்ஜுனனாக இருந்தான். இருந்தால் இப்போது ஒட்டுமொத்த எதிரிகளும் துருபதனின் வசம். வீரத்திலும் தீரத்திலும் படைபலத்திலும் செல்வத்திலும் அத்தினாபுரத்திற்கு இணையான நாடு பாஞ்சால தேசம். அத்தினாபுர தூண்களை அசைக்கும் வலிமை உள்ளவர்கள் இப்போது குவிந்திருப்பது பாஞ்சால தேசத்தில். அப்படிப்பட்ட பாஞ்சால தேசம் திரௌபதியை மாலையிட்டவன் அர்ஜுனன் என்றால் இனி பாண்டவர் பின் நிற்கும். மாமா, வார்த்தைகளால் வெறுப்பேற்றாதீர்கள். எதிரிகள் எத்தகைய ஆற்றல் படைத்தவனாக இருந்தாலும் சரி, அவர்களை அடக்கும் திறன் எங்களிடம் உள்ளது. மாண்ட அர்ஜுனனாயினும் சரி, மறைந்த வீரர்கள் உயிர் தெழுந்து வந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் தூள் தூளாக்கும் திறன் எங்களிடம் உள்ளது மாமா. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. உங்கள் வீரம் நான் அறியாதது அல்ல. நான் கூறியது உங்களை வெறுப்பேற்றுவதற்காக அல்ல. என்னை நானே எச்சரிக்கை செய்து கொண்டேன். என் மூளைக்கு வேலை அதிகமாகிவிட்டது. நீங்கள் உறங்கச் செல்லுங்கள். शंभो शिव शिव ओम नमः शिवाय ओम
ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. அரசே, புறா பறந்து தங்களிடம் வந்ததை நான் கண்டேன். ஓலையை படித்ததும் உங்கள் முகம் என்றும் இல்லாத மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறதே. உண்மைதான் சுலபா. நான் நினைத்தது நடந்துவிட்டது. என்ன நடந்துவிட்டது? பாஞ்சால தேசத்தின் இளவரசி திரௌபதி நம் அத்தினாபுரத்தின் மருமகளாக வரப்போகிறாள். அப்படியென்றால் இளவரசர் துரியோதனன் சுயம்வரத்தில் வென்றுவிட்டார். இதை அறிந்தால் அரசர் ஆனந்த கூத்தாடுவார். அரசியார் மகிழ்ச்சி கடலில் நீந்துவார். நான் இப்பொழுதே சென்று அரசரிடம் இந்த நற்செய்தியை கூறிவிட்டு வருகிறேன். சுலபா, அவசரம் கொள்ளாதே. ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். சுயம்வரத்தில் துரியோதனன் வெற்றி பெற்றான் என்று யார் சொன்னது? அப்படியென்றால் துச்சாதனன் வெற்றி பெற்றாரா? இல்லை. கர்ணன்? நீ குறிப்பிடும் யாரும் இல்லை. அப்படியென்றால் திரௌபதி எப்படி அத்தினாபுரத்தின் மருமகளாக வர இயலும்? பாண்டவர்கள் சுயம்வரத்தில் வெற்றி பெற்றாலும் திரௌபதி அத்தினாபுரத்தின் மருமகளாக வர இயலும் அல்லவா? வர இயலும். ஆனால் அவர்கள்தான் தீக்கிரையாகி விட்டார்களே. அது ஊருக்கும் உலகத்திற்கு மட்டும், நமக்கல்ல. என்ன கூறுகிறீர்கள்? ஆம் சுலபா, உண்மையை கூறுகிறேன். கௌரவர்களின் சதிக்கு ஆளானார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்கள் தங்கியிருந்த சிவபவன மாளிகை தீப்பற்றி எரிந்தது. ஆனால் என் திட்டத்தால் பாண்டவர்கள் தப்பிவிட்டார்கள். இளவரசே, தாங்கள் பீஷ்மரை போல் பாண்டு மன்னரை போல் யுத்த களத்திற்கு செல்லவில்லையே என்ற வருத்தம் எனக்கு வெகு நாட்களாகவே உண்டு. ஆனால் அவர்கள் கண்ட யுத்தத்தை விட தாங்கள் நடத்தும் தர்ம யுத்தம்தான் யாவிலும் உயர்ந்தது. தங்களின் மதிவீரம் யாருக்கு வாய்க்கும்? உங்களை கணவனாக அடைய நான் பாக்கியம் செய்தவள். சுலபா, வருத்தம் கொள்ளாதே. எல்லாம் நம் நன்மைக்கே. பாண்டவர்கள் கூடிய சீக்கிரம் திரும்புவார்கள். நீங்கள் ஐவரும் உங்களையே காண வேண்டும். அப்போதுதான் என் கூற்றில் உள்ள உண்மை விளங்கும்.
பாஞ்சாலி இரத்தமும் சதையும் நிறைந்த சாதாரண மானிடப் பெண் என்றா எண்ணுகிறீர்கள்? இல்லை, பஞ்சபூதங்களின் தொகுப்பே இந்த பாஞ்சாலி. பாஞ்சாலி, நான் சொன்னபடி உன்னையே உனக்கு காட்டுகிறேன். இதோ பார். பஞ்சபூதங்களாக இருப்பவர்கள் நீங்கள். உங்கள் ஐவரின் சுயரூபத்தையும் காட்டுகின்றேன். தர்மன் நிலத்தின் அதிபதி. பீமன் காற்றின் அதிபதி. அர்ஜுனன் நெருப்பின் அதிபதி. நகுலன் நீரின் அதிபதி. சகாதேவன் ஆகாயத்தின் அதிபதி. இந்த 5 சக்திகளையும் ஒன்றாக கொண்டவள்தான் திரௌபதி. கிருஷ்ணா, எங்களுக்கு உண்மையை உணர்த்தினாய். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டேன். ஆத்திரத்தில் உன்னை கடிந்து கொண்டேன் கிருஷ்ணா. என்னை மன்னிக்க வேண்டும்.
கவலையே அற்ற மனிதன் இந்த உலகில் இருக்கிறான் என்றால் அது தாங்கள் தான் மாமா. இப்போது உன்னுடைய கவலை என்ன துச்சாதனா? அரண்மனைக்கு செல்ல வக்கற்று நாடோடிகளாக இந்த கூடாரத்தில் தங்கியிருக்கிறோம். அப்போதும் தாங்கள் பகடையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கவலையற்று இருப்பதே என்னுடைய கவலை மாமா. கவலைப்படுவதால் ஏதேனும் நன்மை ஏற்படும் எனில் என்னிடம் சொல். இப்போதே நானும் உன்னோடு சேர்ந்து உன்னை விட பிரமாதமாக கவலைப்படுகிறேன். மாமா, எப்படி கவலைப்படாமல் இருப்பது? அரசரின் முகத்தில் விழிக்க அஞ்சி எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த காட்டிலே இருப்பது? உன் அண்ணன் துரியோதனனின் அவமானம் அவன் மனதை விட்டு அகலும் வரை, அவனுக்குள் கனன்று கொண்டிருக்கும் கோபத்தை அணையும் வரை. இளவரசருக்கு வணக்கம். இளவரசே, சுயம்வரத்தில் பாஞ்சால இளவரசி திரௌபதியை வென்ற அந்தணர் வேறு யாரும் அல்ல, அர்ஜுனர் தான். அவரோடு உடன் வந்த அந்தணர்கள் பாண்டவர்கள். இங்கு வா. நீ சொல்வது உண்மைதானா? உண்மைதான் இளவரசி. ஒற்றனே! துச்சாதனா, எங்கே செல்கிறார்? இந்த செய்தியை அண்ணனிடம் சொல்லப் போகிறேன். காடு தாங்குமா துச்சாதனா? உண்மையை ஊர்ஜிதம் செய்துவிட்டு பிறகு சொல்லலாம். பாண்டவர்கள் உரையாடுவதை நான் நேரில் கண்டேன். மாமா, இது என்ன புது குழப்பம்? பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? பாண்டவர்கள் தீயில் கருகி மாண்டதற்கான ஆதாரங்களை வாரணாவதத்தில் நானே நேரில் கண்டேனே. பாண்டவர்கள் மாண்டதற்கான ஆதாரத்தை தான் நீ நேரில் கண்டாய். ஆனால் பாண்டவர்களையே நேரில் கண்டதாக இந்த ஒற்றன் சொல்கிறானே. இல்லை, இல்லை, இதை என்னால் நம்பவே முடியவில்லை. அதனால் தான் துரியோதனனிடம் இப்போது சொல்ல வேண்டாம் என்கிறேன். இளவரசே, தாங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. உண்மை பல நேரங்களில் பொய் போல் மாறுவேடமிட்டு நம்மையே ஏமாற்றிவிடும். இப்பொழுது என்னதான் சொல்ல வருகிறீர்கள் மாமா? பாண்டவர்கள் மாண்டதற்கான ஆதாரங்களை நீ கண்டது உண்மைதானே? உண்மைதான். ஒற்றர்கள் உளவறிந்து வந்து பாண்டவர்கள் மாண்டதாக சொன்னது உண்மைதானே? உண்மைதான் மாமா. அந்த உண்மைகள் இப்போது பொய்யாகி போனதே. அதேபோல் இப்போது இந்த ஒற்றன் வந்து சொல்வது ஏன் பொய்யாக இருக்கக்கூடாது? இல்லை, நான் சொல்லுவது சத்தியமான உண்மை. பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து நான் சென்றேன். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். இளவரசி திரௌபதி பாண்டவர்கள் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி அழைத்து பாண்டவர்கள் தான் என்பதை உறுதி செய்து கொள்வதை நான் நேரில் கண்டேன். மேலும் துருபத மன்னர் பாண்டவர்களுக்கு திரௌபதியை மணமுடித்துக் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார். உத்தரவு இளவரசே. பாண்டவர்கள் 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 பாண்டவர்கள்
என் துயர் தீர்த்த பாண்டவ குமாரர்களே, வருக வருக. பாண்டவர்கள் 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 வாருங்கள். பாண்டவர்கள் 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 திருஷ்டத்யும்னா, அர்ஜுனா, என்று நீ என்னை போரில் வென்றாயோ அன்றே என் மனதையும் வென்று விட்டாய். உனக்காக இந்த எளியவன் தரும் இந்த சிறிய பரிசினை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களை சிறைப்பிடித்தேன். ஆனால் தாங்களோ என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறீர்கள். துரோணரின் கால்களில் நான் மண்டியிடுவதை என்று நீ தடுத்தாயோ அன்றே ஊட்டெடுத்து விட்டது இந்த அன்பு. வாருங்கள். துருபதா, பாண்டவர்களில் ஒருவனையே உனக்கு மருமகனாக நீ வேண்டினாய். ஆனால் பாண்டவர்கள் ஐவரும் உனக்கு மருமகனாகிவிட்டார்கள். இறைவன் உன் மீது சற்று அதிகமாகவே கருணை காட்டிவிட்டார். அது நான் செய்த பாக்கியம் சுவாமி. தாங்கள் அனைவரும் சுயம்வரத்திற்கு மாறுவிடத்தில் ஏன் வந்தீர்கள்? நேரடியாகவே வந்திருக்கலாமே. இவர்கள் மறைந்திருந்து வாழ வேண்டும் என்பது இவர்கள் சித்தப்பா விதுரரின் கட்டளை. இப்பொழுது இவர்கள் வெளிப்படும் காலம் வந்துவிட்டதல்லவா? அதை விதுரனிடம் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல, உலகுக்கும் தெரியப்படுத்தும். அதன் பின் இவர்களின் கீர்த்தியை இறைவனே நினைத்தாலும் மறைக்க இயலாது. மாமா, என்ன யோசனை செய்கிறீர்கள்? அந்த ஒற்றன் கொண்டு வந்த செய்தியை துரியோதனன் அறிந்தால் ஆத்திரத்தில் தாண்டவமாடுவான். ஐயோ, நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. அண்ணனின் ரௌத்திரம் இந்த வனத்தையே அழித்து விடுமே. அவன் இப்போது இருக்கும் மனநிலையில் அவனை அமைதிப்படுத்துவது இயலாத காரியம். இப்போது என்ன செய்வது?
தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், குந்தி, ஐந்து விழுந்தால் பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள். 6 விழுந்தால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். 6 இங்கே ஒரு 5 5 5 5 மாமா, ஒற்றன் கொண்டு வந்த செய்தியை நம்பிவிட்டீர்களா? நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் இந்த தகவலை ஊர்ஜிதம் செய்யாமல் துரியோதனனுக்கு தெரிவிக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி உறுதி செய்வது? துச்சாதனா, இனிமேல் இந்த விஷயத்தில் மற்றவர்களை நம்புவது நல்லதல்ல. நாமே நேரடியாக களத்தில் இறங்கிவிடலாம். நீ உடனே பாஞ்சால அரண்மனைக்கு செல். மாறுவேடம் பூண்டு திரௌபதியின் திருமணத்தை நீ கண்காணித்தால் உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிடும். இதோ இப்போதே புறப்படுகிறேன். ஆனால் என்ன? அண்ணன் என்னை பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். நீ விரைந்து செல். நான் அவனை சமாளித்துக் கொள்கிறேன். சரி. துச்சாதனா. மாமா, ஜாக்கிரதை. பாண்டவர்கள் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை, மாண்டார்கள் என்றாலும் பிரச்சனை. இதற்கு ஒரு வழியே பிறக்காதா? அரசே, மாலை முதல் இரவு வரை எந்த உணவும் உண்ணாமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் இந்த பாலையாவது அருந்துங்களேன்.
அரசே, அரசே, சொல் சுலபா. தாங்கள் எந்த லோகத்தில் சஞ்சரித்திருக்கிறீர்கள்? ஏன் இப்படி கேட்கிறாய் சுலபா? இரவு அருந்துவதற்காக பால் கொண்டு வந்து கொடுத்தேன். விடிந்து விட்டது. இன்னும் தன்னையே மறந்து அப்படி என்னதான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். உங்கள் புதிர் பேச்சு பிதாமகர் போன்ற ஞானிகளுக்கு வேண்டுமானால் விளங்கலாம். நான் ஏதும் அறியாத பேதை. கொஞ்சம் விளங்கத்தான் சொல்லுங்களேன். பாஞ்சால தேசத்தின் அரசன் துருபதனுக்கு ஓலை எழுதி கொண்டிருக்கிறேன். துருபதனுக்கா? அவருக்கு நீங்கள் ஏன் ஓலை எழுத வேண்டும்? என்ன சுலபா, அப்படி கேட்டுவிட்டாய்? நம் செல்வங்களான பாண்டவர்கள் தற்போது துருபதன் வசம்தானே இருக்கிறார்கள். ஓ, பாண்டவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று துருபதனுக்கு ஓலை எழுதி கொண்டிருக்கிறீர்களோ? சுலபா, நீ உண்மையிலேயே பேதைதான். பாண்டவர்கள் என்ன குழந்தைகளா? வையகமே போற்றும் மா வீரர்கள் அல்லவா? பின் எதற்கிந்த ஓலை? சொல்கிறேன். பாண்டவர்களை முறையாக அழைக்கும்படி திருதராஷ்டிரனுக்கு ஓலை அனுப்ப வேண்டும் என்று துருபதனுக்கு நான் ஓலை எழுதி கொண்டிருக்கிறேன். ஐயோ, எனக்கு தலையே கிறுகிறுக்கிறது. மீண்டும் ஒரு முறை கூறுங்கள். பாண்டவர்களை உரிய மரியாதையோடு அரசர் திருதராஷ்டிரர் தான் அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். எப்படி அழைப்பார்? அவருக்குத்தான் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பது தெரியாதே. அதனால்தான் அப்படி ஒரு கடிதத்தை அரசர் திருதராஷ்டிரருக்கு எழுத வேண்டும் என்று நான் துருபதனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இது தலையை சுற்றி மூக்கை தொடும் வேலையாக இருக்கிறதே. சில நேரங்களில் தலையை சுற்றி மூக்கை தொடுவதுதான் சிறந்தது. மீண்டும் புதிரா? இந்த ஏழையின் சொல் அரசரிடத்தில் லம்பலம் ஏறாது. கேட்பவர் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால்தான் கிடைப்பது உரிய மரியாதையோடு கிடைக்கும். இப்பொழுது புரிகிறது. என்ன புரிகிறது? தாங்கள் அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. सकलवाद्यम सकलवाद्यम ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां वन्दे भद्रामिं शुभवे
தீர்காயுஷ்மான் பவ. அக்னி பிரவேசம் செய்த திரௌபதி இப்போது மீண்டும் கன்னிப் பெண்ணாக உருமாறினாள். ஆகவே பீமா, நீ திரௌபதியை மணக்கலாம்.